மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் ஏர்வாடி ஊராட்சி பரமநல்லூர் கிராமத்தில் வெல்ஸ்பன் என்ற தனியார் நிறுவனம் மண்குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கோரியுள்ளது. 4 வழி சாலை பணிகளுக்காக அந்த நிறுவனத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பரமநல்லூர் பகுதியில் வாய்க்கால்களை துத்து நிலத்தை சரி செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மண்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்ஸ்பன் தனியார் நிறுவனம் அனுமதி பெறாமல் வாய்க்கால்களை துத்து குவாரி பணிகளை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குவாரிக்கு அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்களை எழுப்பினர். பதாகைகளை கையில் ஏந்தியபடி 300க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் மற்றும் விவசாயிகள் பெருமளவில் பங்கேற்றனர். குவாரி அமைத்தால் நீர்வளம் பாதிப்பதுடன் கடும் வறட்சி ஏற்பட்டு கால்நடைகள் தண்ணீருக்காக தவிக்கும் அபாய நிலை ஏற்படும் என்றும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த கோரினால எங்களுக்கு வாழ்வாதாரம் கெடுது. பசங்க எங்களுக்கு இன்னும் உருவாகிட்டு இருக்கு. பசங்களுக்கு நஷ்டமாகுது. ஆடு மாடு மக்கள் அந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்கிறது போகிறவங்க ஒரு தவறு விழுந்துட்டா கூட அது எங்களுக்கு தான் அது நஷ்டம். அது வணக்கம். நாகை மாவட்டம் ஏர்வாடி ஊராட்சி பரமலூர் கிராமத்தில் சுமார் 80 ஏக்கர் நிலப்பரப்பில் வெல்ஸ்பான்ங்கிற நிறுவனம் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி குவாரி அமைக்க இருக்கிறாங்க. அதை பலமுறை நாங்கள் தடுத்து நிறுத்தி அதை கேட்கல. அவங்க பலமுறை நாங்கள் 6 மாத காலமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் டிஆர்ஓட்டெல்லாம் மனு கொடுத்தோம். இந்த கிராம மக்கள் அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால வீட்டில் இருந்த எங்களை இன்றைக்கி வீதிக்கு வர வைக்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இதனால் அந்த குவாரி அமைத்தால் ஆற்றினுடைய கரை உடஞ்சி ஏற்கனவே 2019 வெள்ளம் பாதிக்கப்பட்டு ஸ்கூலில் இருந்தோம். அதே போன்று எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. விவசாய நிலத்தை பாதுகாக்கணும். எங்களோட பொருளாதாரம் இந்த நம்பி தான் இருக்குது. நாங்கள் எல்லாம் விவசாய தினக்கூலிங்க. அந்த வயலில் தான் எல்லாம் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பிள்ளைக்குட்டியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த மணல் எடுத்த திட்டுகள் குழியாக இருக்குது. அந்த குளங்களில் ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க. 2-3 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு சாட்சிகள் ஆவணங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் எங்களோட உயிரை பாதுகாக்கணும், வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். மணல் குவாரியை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு தடை செய்யணும். அனுமதிக்கக்கூடாது. அனுமதி ரத்து செய்யணும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதுதான்